வணக்கம். இன்னைக்கு என்ன முக்கியமான ஒரு அதிரடி கேள்வியோட ஒரு பக்கம் ஜனநாயகத்தில் மக்கள் வந்து அல்லோலப்படுறாங்க. சரி, இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய அல்லோலப்படுறது வந்து நாளுக்கு நாள். இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் வந்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா, நேற்று பள்ளி அறிவிச்சாரு, இன்னைக்கு கூட கடலூர் மாவட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா மிகப்பெரிய மக்களுடைய நாடி துடிப்பு அடைஞ்சு அது என்ன தீர்வு, மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு அந்த மாதிரி அறிவிக்கிறார். இதுல இருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிறேன், சொல்லி வருது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மக்களுக்காக ஒரு தலைவர்னா அது தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தான் உண்மை. அதனாலதான் களத்துல நின்றவங்க எல்லாரும் தோக்குற போது வெற்றி பெற்றவங்க வந்து புரட்சி தமிழர் எடப்பாடி ஒருவர் தான். விஜய் வந்து புது வரவு, அது கணக்கில் சேர்க்கக்கூடாது. முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் தோத்துட்டாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டார். காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த செல்வ பிறந்தகை வெற்றி வாய்ப்பை இழந்துட்டார். நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க. 98,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்துல நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து 1,00,000 நெருக்கி வெற்றி பெற்றதுக்கு காரணம் இது மாதிரி மக்களுடைய நேரடி தொடர்புல. இது வந்து முதல் முறை வெற்றி அல்ல, அது தொடர்ந்து 9 முறைக்கு மேல வெற்றி பெற்றுட்டே வர்றாங்க. இல்ல, இப்ப நீங்க அந்த ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாதான் அந்த மக்களுக்கு வந்து இன்னமும் அரசாங்க கவனத்துக்கு போகும். இந்த பிரச்சனை இருக்கு, ஏன்னா அரசாங்க மக்கள் கொடுக்குறாங்க, இருந்தாலும் போய் சேர மாட்டேங்குது. இது போல அதிமுக போய் எடப்பாடி அறிவிக்கனால இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அரசுக்கு கவனத்துக்கு மக்களுடைய பாதுகாவலர் தான் நம்ம புரட்சி தமிழர். ஆமா, அதனாலதான் வந்து தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம், பழனியில, திருவள்ளூர்ல, இப்ப கடலூர் மாவட்டத்துல அறிவிச்சிருக்காங்க. அதுல 2 பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்தி செஞ்சிருக்கிறாங்க. அது முதல் பிரச்சனை என்னன்னா, டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அறிவிச்சார். ஆமா, அதுல இப்போ கார்பன் கிணறுகள் அமைத்து கச்சா எண்ணெய் எடுப்பதற்கு தாவேக அரசு அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அது வந்து இருக்கக்கூடாது. ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் வந்து இதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க, அதை தடுக்கணும். 2வது முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நேற்று ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சுல. ஆனா தமிழ்நாட்டில் ஜனநாயகமே கேள்வி குத்தா இருக்கு. இது ஏதோ வைத்தறிச்சல உதயகுமார் சொல்றாருன்னு இந்த துள்ளி வருது வேலை பார்க்குறவங்க நினைச்சிடக்கூடாது. இந்த மெஜாரிட்டிக்கு வந்து தனி பெரும்பான்மைக்கு வந்து 118 வேணும். அது இல்லாம தாவேகா வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. மைனாரிட்டி அரசுன்றீங்க. மைனாரிட்டின்னு கூட சொல்ல முடியாது, வேலிடிட்டி இல்லாத அரசு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு எப்படி ஜனநாயகத்தில் வந்து நம்ம மக்கள் தீர்ப்பை மதிக்கணும். இந்த குதிரை பேரத்தை பற்றி இங்கே ஒரு கண்டனம் தெரிவித்து அது ஆர்ப்பாட்டத்தில் நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, 118 தாவேகா கட்சிக்கு கிடைக்கல. அப்போ ஒன்று என்ன செஞ்சுருக்கணும், அவர் மக்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா, என்னைக்கு எனக்கு மக்கள் வந்து மெஜாரிட்டி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நான் ஆட்சி அமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து திருச்சியில் போய் என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு அவருடைய உள்ள கிடைக்கைய பேராசையாக வெளிப்படுத்துறாரு. ஆனால் மக்கள் கொடுத்துருக்கிற மேண்டேட்டு யாருக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. ஆனால் எதிர்கட்சியாக இருந்த அதிமுக இன்றைக்கு 1,04,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இதில் நீங்கள் ரொம்ப சுருக்கமாக பார்த்தீங்கன்னா, அந்த துள்ளி வருது வேலையில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை எதிர்த்து 68.5% பேர் போட்டிருக்கிறாங்க. அவங்கள ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக 68.5%. ஆட்சியில் அமர்த்தணும்னு நினைச்ச தாவேகாவுக்கு 35.5% ஆதரவா போட்டிருக்கிறாங்க. எதிர்ப்பா 65% போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த 2 கட்சிகளுமே வந்து மக்கள் முழுமையா வந்து நிராகரிச்சுட்டாங்க. 65 பெருசா 35 பெருசா?
அப்போ 65 தான் பெருசு. ஆமா. அப்ப மக்கள் நிராகரிச்ச இந்த விஜய் தலைமையிலான தாவேகா கட்சிய ஆட்சியில அமர்த்துறதுக்காக திமுகவோட கூட்டணி இருந்த கட்சிகளோட ஒரு புறத்துல பேரம், இன்னொரு புறத்துல அமைச்சர் ஆஃபர் கொடுத்து அதிமுகவிலே பேரம். இதுதான் குதிரை பேரம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே? புரியுது. இந்த குதிரை பேரத்துல அடிப்படையா வச்சதுனால தாவேகா அரசுக்கு ஆதரவுக்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இதைத்தான் ஆளுநர் அர்லேக்கர் சொன்னாரு, என்ன தம்பி நீங்க வந்து மெஜாரிட்டி கொடுங்கன்னா 3-4 தடவை வந்துட்டு போறீங்க, 4 முறை சென்றார், 3-4 முறை வந்துட்டு போறீங்க, குதிரை பேரை நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் 118 பேர் ஆதரவு கொடுங்கன்னு சொல்றோம். எனக்கு வந்து எந்த கட்சினாலும் ஆதரவு கொடுக்கக்கூடிய 118 மேஜிக் நம்பர், அது உங்ககிட்ட இல்லை. நீங்க 108 இருக்கீங்க, அதுல ஒருத்தர் ராஜினாமா பண்ண 107 தான் வருது. ஆமா. அப்ப எங்கிட்டு போறாரு, அங்கிட்டு போறாரு, இவரை பாக்குறாரு, அவரை பாக்குறாரு, எல்லாரு வீட்டுக்கும் போயிட்டாரு. அதனால வந்து அவரு ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக எடுத்த முயற்சி அப்படின்னு கூட எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனா சொல்லி வருகிறது வேலை என்னன்னா, ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கான முயற்சி அல்ல, தாவேகா ஆட்சியை காப்பாத்துறதுக்கான முயற்சியத்தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த குதிரை பேரா வந்து ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, 25 பேர் ஆதரவா வாக்களிச்சதுல திடீர்னு ஒரு 3 பேர் சேர்ந்தாப்புல ராஜினாமா பண்ணி, ராஜினாமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே, சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள முன்னாடியே, ஈரம் காயறதுக்கு முன்னாடி, ஆதவ அர்ஜுனா முன்னாடி தலைமை செயலகத்துல கட்சியில சேர்ந்து உறுப்பினர் அட்டை கொடுக்குறாங்க. அது தாவேகா வந்து கட்சி அலுவலகமா தலைமை செயலகம் மாத்திட்டாங்க. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது தலைமை செயலகமா தாவேகா கட்சி அலுவலகமானு கண்டனம் வந்ததுக்கு பிறகு 7 மணிக்கு சாயந்தரம் பனையூர்ல ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க திரும்ப. ஏன்னா அதிகாரம் அவங்க கையில இருக்குல்ல, அவங்க எதை வேணாலும் செய்யலாம், யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், அதுதான் சர்வாதிகாரம். இது வந்து ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஸ்லோ சர்வாதிகாரம், மெல்ல மெல்ல சர்வாதிகாரம் ஆரம்பிக்குது. ஆகவே அந்த 3 பேர்த்தை தொடர்ந்து அடுத்து வாரத்துக்கு ஒருத்தர் கெடு வச்சு ராஜினாமா, ஒருத்தர் ராஜினாமான்னு அறிவிப்பாரு, சபாநாயகர் ராஜினாமா ஏற்பாரு, அங்க புஷியானது தயாரா இருப்பாரு, இந்த நாடகத்தை வந்து அரங்கேற்றுவாங்க. எழுதி வைக்கப்பட்ட நாடகம் மக்கள் மத்தியில ராஜினாமா நாடகம் அரங்கேற்றப்படும். இப்படி இது வரைக்கும் 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம பொதுச் செயலாளர் வந்து இப்படி தெரியாம வந்து வழி தவறி தடமுரண்டு போறாங்களேன்னு அவங்க மேல வந்து விசாரணை வைக்கணும், அவங்க சிபிஐ விசாரணை வைக்கணும், இது வந்து குதிரை பேர நடந்திருக்குது அப்படின்றத வழக்கு நீதிமன்றத்தில். இது இன்னொன்று கவனத்தில் எடுக்க விஷயம், ஒரு அதிமுக இழப்ப குதிரை பேருன்றதுக்கு சொன்னதுக்கு உறுதிப்படுத்தவர்கள் வந்து இடைக்கிறது நீதிமன்றம் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. நல்ல சொன்னீங்க, நல்ல சரியான கருத்து மக்களுக்கு தேவை. பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் சட்ட ரீதியான அணுகுமுறையில சபாநாயகர்கிட்ட முறையிடுறாரு, அவர் கிடப்புல போட்டுறாரு. அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம், நீதிமன்றத்துக்கு போறோம். அதற்கு பிறகு எடப்பாடி என்ன செய்யறாரு, தேர்தல் ஆணையத்துக்கு போறாரு. ஆமா, அவங்க தெள்ளத்திலே சொல்றாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்துல என்ன சொல்றாங்க, நீதிமன்றங்கள்ல வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால 3 மாநிலங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கிற போது தமிழகத்திற்கு இடைத்தேர்தல் அறிவிக்க முடியல, வழக்கு நிலுவையில் அவங்களுடைய வெற்றியவே எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்காங்க. அப்ப அந்த வழக்கு நிலுவையில் அவர் தோத்து போனார்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா, இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அங்கே இருப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 2 சட்டமன்ற உறுப்பினர் வந்துருவாங்க. தோத்தவர் ஜெயிச்சிருவாரு, ஜெயிச்சவர் தோத்துருவாரு. அதனால வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இடைத்தேர்தல் இப்ப வரல. இடைத்தேர்தல் எப்ப அறிவிப்பாங்க, ராஜினாமா பண்ணவங்க அந்த அதிமுக அகதிகள் அணி இலவு காத்த கிளியாக காத்திருக்காங்க. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தான் வெளிச்சோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வெளிச்சோம். நம்ம என்ன சொல்லி வருது வேலை கேட்கறோம்னா, இப்படி பட்ட பகல்ல பகிரங்கமா குதிரை பேரம் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நடந்ததுதான் வரலாறே இல்லை. இவ்வளவு துணிச்சல் நம்ம முதல்வர் விஜய்க்கு இருக்குதுன்னு சொல்றதா,
இல்லது ஜனநாயகத்தை படுகொலையா செய்யறதுக்கு அவர் துணிஞ்சிட்டாருன்னு சொல்றதா, அல்லது தாவேகா கட்சியினுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக எனி எக்ஸ்டென்ட் எந்த எல்லைக்கு போவேன் அப்படின்னு தமிழகத்திற்கு எச்சரிக்கை விடுகிறாரா தெரியல. எதுவா இருந்தாலும் வருகிற இடைத்தேர்தலில் விஜய்க்கு எச்சரிக்கை காத்திருக்கிறது என்று சொல்லி குதிரை பேரம் நடத்துகிற தாவேகா ஆட்சி நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. சிபிஐ வழக்கு தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயகம்தான் என்றைக்கும் நிலைக்கும். குறுக்கு வழியிலே புற வழியிலே சென்று ஜனநாயகம் என்ற முகமூடியை மாற்றிக்கொண்டு சர்வாதிகாரத்தை நாம் நிலைநாட்ட முயற்சித்தால் அது தோல்வியிலே தான் முடியும். விஜய்க்கு தோல்வி காத்திருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.